நாங்க காசு கொடுக்கறது இல்ல. மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து உனக்கு காசு கொடுத்து இந்த காசு வச்சுக்க நான் நல்லது செய்யறேன்னு. நீங்க யாரா நீங்கெல்லாம்? எப்படி இந்த முறை எப்படி இருக்கு? ரொம்ப புதுமையா இருக்கே. எப்படி எப்படி இருக்கு? எங்க முன்னோர்கள் சிவக சிந்தாமணியில எங்க தாத்தன் திருத்தக்க தேவர் எழுதுறான், போவோர் வருவரெல்லாம் கணவனும் மனைவி வாசல் நின்று எங்க வீட்டுக்கு வாங்க, விருந்து சாப்பிட்டு போங்க, தும்ப பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போவன, பட்ட ஆடைகள் பொண்ணு மணிகள் வைர நகைகளெல்லாம் அள்ளித்தாரம்னு விருந்து உபசரிச்சான் இருக்கு. விருந்து வச்சு அனுப்புனான்னு. அது எங்க மாண்பு. ஆனா இவன் அப்படி இல்லையே. ஒரு சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை தூக்குற மாதிரி பிடிச்சிடறான். 5000 ரூபாய் பாருங்க. இப்ப 5000 ரூபாய் பீகார்ல மொத்தமா ஒரே வங்கி கணக்குல 10,000 போட்டாப்ல. இவர் 3 தவணையா பிரிச்சிருக்காப்ல. ஐயா பொங்கலுக்கு ஒரு 3000, இதுக்கு ஒரு 5000, இப்ப ஓட்டுக்கு ஒரு 2000. இங்க நம்ம ஐயா என்ன செய்ய காத்திருக்காங்களோ இங்க ஏன்னா 10,000 பீகார்ல போட்ட கூட்டணி கூட்டத்தோட தானே சேர்ந்திருக்காப்ல. இங்க 5000மா? 5000. எங்கதான் இந்த ரூபாயை வச்சு அச்செடுப்பாங்களே தெரியல. கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட பயந்துருவான், என்னடா இவ்வளவு காசு தேவைப்படுது. கடன் 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 என்று கடனை வாங்கி வாங்கி மக்களை தற்காலிக தேவையை நிவர்த்தி பண்ணி அப்பப்ப 5-10 கொடுத்து கொடுத்து ஏமாத்தி சொல்லுவான். அந்த குதிரைக்கு அக்கறையோட வந்து அந்த குதிரைக்காரன் ஒரு லாடம் கட்டுவான் புதுசா. அடாடா என்ன அக்கறை, நமக்கு ஓடும்போது நடக்கும்போது காலில் வலிக்கும்னு முள்ளு குத்திரும் கல்லு குத்திரும்ட்டு லாடம் கட்டுறாப்புல நம்ம முதலாளி அப்படின்னு. அப்புறமா தான் தெரியுமா இந்த படுவாவி பைய அதிக தூரம் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு நடக்க வைக்கிறதுக்காக இந்த லாடத்தை கட்டியிருக்கான், நம்ம வசதிக்கு கட்டலை அப்படின்னு. புரியுதா? இந்த 5000 கொடுத்து விட்டு நமக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல கடனை நம்ம சுமையை ஏற்றிட்டு போயிடுவாப்புல. அதனால இந்த ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் நமது கனவா இருக்கணும். இங்க எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலே கல்வி மாநில உரிமையில் இல்லாம போயிடுச்சு, இந்திய உரிமைக்கு எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இங்க கேட்க வேண்டியதில்லை, இது தனி மாநில உரிமையவே பெறல, கல்வி அவன்ட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுது? தமிழ் படிக்கிற வாய்ப்பே இல்லை. தமிழ் மொழி கல்வி என்பது, தமிழ் பயிற்று மொழி என்பது வாய்ப்பே இல்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். தமிழ்நாடு தேர்வாணையம், தமிழ்நாடு டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் இருப்பது போல புதுச்சேரி மாநிலத்திற்கென்று ஒரு தேர்வாணையத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தற்சார்பு பொருளாதாரம் என்ன இருக்குதோ அதை கொண்டு, நம்மகிட்ட என்ன இருக்குது? வேளாண்மை இருக்குது, கடல் இருக்குது, அது சார்ந்த பொருளாதார வளத்தை பெருக்குவது. ஏன்னா பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. அது எல்லாம் கற்றறிந்த பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது பாலையும் மாட்டுக்கறியும் தான். பிரேசிலும் இந்தியாவும் தான் அதில் போட்டி போடுது பால் மாட்டுக்கறி ஏற்றுமதியில். இந்தியா அதிக அந்நிய செலாவணி ஈட்டுவதே மாட்டுக்கறியில் தான். பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே என்று நமது பிரதமர் சொல்றார். நான் மாடு வளர்க்கணும்னா சிரிப்பான். மாடு நம்மளை மெச்சு, நமக்கு வணங்குகிற இறையே மெச்சிருக்கு. கிருஷ்ண பரமாத்மாங்கிற நம்ம மாயவன் கண்ணன் மேய்ச்சிருக்கல, இறைமகன் இயேசு, நபிகள் நாயகம் எல்லாரும் மாடு மேய்ச்சிருக்காங்க. உனக்கு மேய்க்க வெக்கமா இருந்தா விட்டுரு, ஆனா பால் குடிக்காத, தயிர் மோர் சாப்பிடாத, நெய் சாப்பிடாத. என்ன பண்ணுவேன்? நாக்க பிடிச்சு எடுத்து இந்த உப்பு காகிதம் இருக்கு தெரியுமா, உப்பு காகிதம் பலகை தேய்க்கிறதுக்கு வச்சு தேய்ச்சி விட்டு போடுவோம். நீ தானே மாடு மேய்க்கிறது கேவலம் பேசினவன், நீ தானேப்பா. கறி நல்லி எலும்பா வாங்கி கடிச்சின்னு வச்சுக்க, பல்ல குத்தி உடச்சி விட்டு போடுவோம். நல்ல எலும்பா கடிச்சு உறிஞ்சிருது. அப்பா கறி நல்ல எலும்பில்லாத கறியா போட்டு கொஞ்சம் சுக்கா போடுங்க. அப்ப விவசாயம் செய்யணும் என்ன சொல்றது? அது படிக்கிறவன் செய்யற வேலை இல்லை, படிச்சவன். இப்ப படிச்சவனுக்கு பசிக்க கூடாதுல்ல. படிக்காதவன் செய்யறதுன்னு அது யாரா சொன்னது? வேளாண்மை ஒரு தொழில் அல்லடா, அது நம் கலாச்சாரம்டா, பண்பாடடா, வாழ்வியலடா, நம் மரபுடா, நம் மரபு. நிலையான பொருளாதாரம் அங்குதான் இருக்கு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கதான் இருக்கு. ஒரு 5 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகிட்ட கூட வேலை இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிச்சுருவேன்.
எத்தனை ஆண்டுகளா மீனவ மக்கள் இதுவரைக்கும் நம்ம மீனவ சொந்தங்கள் நிம்மதியா கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சு திரும்ப முடியலையே. இந்த அதிகாரங்கள் யாரை பாதுகாக்க